Last week, ஒரு 20-year-old pregnant traveler, low risk by first trimester screening, she came with a concern of unossified nasal hole, target scan. So, either how do they address? Unossified nasal bone, absent nasal bone, non-ossified nasal bone, hypoplastic nasal bone இப்படின்னு மூக்குக்கு உள்ளார இருக்கிற அந்த எலும்பை பற்றி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரிசல்ட்ஸ் வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பதட்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி வர்ற பெரும்பாலான கருக்கள் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா மூக்கோடைய எலும்பாக மாறுறத வயிற்றில் இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாறணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சில குழந்தைங்களுக்கு 3வது மாதமே அது எலும்பாக மாறிடும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அப்படி தான் மாறும். ஒரு 100ல் ஒரு 5% குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கும்போது அது எலும்பாக மாறாது. பிறந்த பிறகோ மாறிடும். இதனால் குழந்தைக்கு மூச்சு விடுறதுல எந்த குறைபாடும் இருக்காது. முகத்தில் விகாரம் எதுவும் இருக்காது. நார்மலாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த டிலேடு ஆசிஃபிகேஷன் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லேருந்து வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஏன் இதை ஹைலைட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் ஒரு சில கருவங்களில் இது டவுன் சிண்ட்ரோமோட ஒரு சிம்டமாக இருக்கலாம். இந்த நேசல் போன் தெரியாமல் இருக்கு, ஸ்கேனில் தெரியாமல் இருக்கிறது டவுன் சிண்ட்ரோமோடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேசல் போன் ஸ்கேனில் தெரியலன்னா உடனே நம்ம குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு முடிவு பற்றக்கூடாது. டவுன் சிண்ட்ரோம் இருக்குமான்ற அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் அவங்க டாக்டர்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் லெவல்ன்றது ஒரு ஃபீட்டல் மெடிசன் டாக்டராக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ஆஸ் யூஷுவல் பேபியை தரோவாக செக் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி தரோவாக செக் பண்ணுவோம், டாப் டு பாட்டம். வேறு ஏதாவது குறைபாடுகள் தெரியுதா? டவுன் சிண்ட்ரோமுக்கு மொத்தம் 9 இன்டைரக்ட் அறிகுறிகள்னு இருக்குது. அதுக்கு பேர் ஜெனட்டிக் சோனோகிராம்னு. ஸோ அந்த ஜெனட்டிக் சோனோகிராம் டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். இந்த ஜெனட்டிக் சோனோகிராம் முடிவில் 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். மூக்கெலும்பு சரியாக தெரியல அல்லது சரியாக வளரல அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்று என்ஐபிடி அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு, இன்னொன்று டைரக்ட் டெஸ்ட், அதாவது ஆம்னியோசென்டிசிஸ். ஒரு முந்தைய காணொலியில் என்ஐபிடினா என்ன, ஆம்னியோசென்டிசிஸ்னால் என்ன அப்படின்றத விளக்கியிருப்போம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுகள் மூலயமா பேபிக்கு டவுன் சிண்ட்ரோம் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படி டவுன் சிண்ட்ரோம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூக்கு எலும்பை பற்றி எந்தவித கன்சர்ன்ஸும் இல்லாமல் தைரியமாக கண்டினியூ பண்ணி நல்ல அழகான ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற்றுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்க்ரீனிங்கில் லோ ரிஸ்க்குன்னு வந்தாலுமே டார்கெட் ஸ்கேனில் நேசல் போல் தெரியலனா ஷுட் ஐ பி வரிட்? இது ரொம்பவே ஒரு டெக்னிக்கல் கொஷின்ஸ். அதாவது 3வது மாதம் டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணும்பொழுதே நேசல் போன் தெரியல அப்படின்னு சொல்லி தான் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி சொல்லியுமே அந்த டெஸ்ட்டு ஸ்க்ரீன் நெகட்டிவ், அதாவது டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த குழந்தைங்க 5வது மாதம் வரும்போது நேசல் போன் தெரியல அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பை நவ் நிறைய பேபிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும், நார்மல் பேபிஸாக இருந்தால் டிலே பட் யூ ஷுட் சி த ஆசிஃபிகேஷன். அப்படி தெரியல அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் கிட்ட அந்த வாய்ப்பு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதில் திருப்தியாக இருக்குது அப்படின்னா அதோட விட்டுடலாம். இல்லை அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் வேணும் அப்படின்னா என்ஐபிடி டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம்.